பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து 2020 ஒரு அன்பாக்சிங் வீடியோ கூட சொல்லலாம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் கேஜெட் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். LEMFO பிராண்டோட ஒரு ஏர்பட்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாம், இல்லை வேரபிள் ஸ்மார்ட் வாட்ச்னு கூட சொல்லலாம். எப்படி வேணாலும் இதுக்கு பேர் வைக்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரீசனபிளான ப்ரைஸ். இது ரொம்ப நாளாச்சு எனக்கு ஆனால் நான் தான் லேட் ஆகிடுச்சு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் வீடியோ ஸ்டேட்யூனாக பாருங்கள். அது மட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா உடனடியாக கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக பண்ணல. வீடியோக்குள்ளார போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண நேரம் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஒயிட் கலரில் LEMFO பிராண்டிங் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் LEMFOட லோகோ போட்டிருக்கு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா QR கோட், அது மட்டும் இல்லாமல் கன் பிளாக் ப்ளஸ் கிரேன்னு சொல்லி போட்டிருக்குது. இது பிளாக் வேரியண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒன்று வருது, நம்ம பிளாக் கலர் வருது. நம்ம கையில் இருக்க வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் வருது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் சார்ஜிங் கேபிளை காட்டிடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்குள்ளே சார்ஜிங் கேபிள் இப்படி தான் 2 பின் இருக்குது. ஆட்டோமேட்டிக் மேக்னெட்டிக்காக ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்குது. இதை நம்ம சைடில் வச்சுட்டு உள்ளார வேறு என்ன இருக்குது பார்க்கலாம். உள்ளார பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்பட்டுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நோட் புக் மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இதில் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கோத்ரூ பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிங்க. இப்போ நம்ம வாட்ச் எடுத்து பார்க்கலாம். வாட்ச் பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும். வாட்சில் பார்த்தீங்கன்னா 2 மேலே அட்டாச் பண்ணியிருக்கு ஏர்பட்டு. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்குது. பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் ஷாமியோட ஸ்மார்ட் பேண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வேறு விதமான ஒரு கொஞ்சம் மாடல். ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பட் மாட்டியிருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்னு சொல்லிட்டு. நான் கை வச்சதால் ஒன்று லெஃப்ட் சைடு பிளிங்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இது மாட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஸ்மார்ட் பேண்ட் மாதிரியே தான் இருக்குது. இதோட பேண்ட் எல்லாமே பார்க்க நல்லா இருக்குது. நம்மளால் பேண்ட் கூட மாற்றிக்கலாம் நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதோட என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வாக்கிங், நம்ம அது மட்டும் இல்லாமல் டே டைம் நம்மளுக்கு என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் பண்ணுறோமோ, ட்ரைனிங் ஒர்க் அவுட்டுக்கு எல்லாமே நீங்கள் நார்மலாக எல்லா பேண்ட்லையும் யூஸ் பண்ண அதே ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. இதில் நம்ம ஃபோனை பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணிவிட்டு மெசேஜ் வரதெல்லாம் பார்க்கலாம், தவிர ரிப்ளை பண்ண முடியாது. பாட்டு மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஷார்ட்ஸ் எடுக்கிறது ஆப்ஷன் இருக்குது. எல்லாருமே கேட்பீங்க இதில் ஸ்டாப் வாட்ச் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், இதில் அப்சல்யூட்லி சொல்ல போனால் ஸ்டாப் வாட்ச் இருக்குது. இந்த அதர்ஸ் நம்ம போய் பிடிச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் வருது. அதுக்குள்ளே தான் ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனை மியூட் பண்ண முடியும். அது மட்டும் ரீசெட் ஆப்ஷன், அப்புறமா பவர் ஆஃப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் ஓவரால் சொல்ல போனால் இதுதான் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸு. நம்மளால் டிஸ்பிளே மாற்ற முடியாது. ஹார்ட் ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் 5.0 அது மாதிரிலாம் லேட்டஸ்ட் ஹார்ட் ரேட் மாடல் கொடுத்துருக்காங்க. நீ இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுத்துக்குது. நம்ம கையில் மாட்டிருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம ரெகுலராக நம்ம ட்ரைனிங் பீரியடில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரீடிங் ஆட்டோமேட்டிக் ரீடிங் இதில் கொடுக்குற ரீடிங் பார்த்தீங்கன்னா 89 80% அக்யூரேட்டாக சொல்லலாம். இது நான் நான் ஒரு 2 to 3 days யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். இது ஓரளவுக்கு ரீடிங் கரெக்டாக தான் கம்சமாக கொடுக்குது. அதுக்கடுத்து இப்போ நம்ம பேர் பண்ண போகிறோம். எந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் பிரச்சனை, எந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல போனால் iOS இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு இது டிவைஸ் முதல்ல பேர் பண்ணிங்க. இதில் 2 பேரிங் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவைஸ் பேரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LT04 மாடல் நம்பர் வந்துடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ப்ளூடூத் நம்ம பார்த்தீங்கன்னா ஏர்பட் பேர் பண்ணுறோம். ஒரு ஏர்பட் பேர் பண்ணால் போதும், இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேர் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் ஈஸியான விதத்தில் நீங்கள் பேர் பண்ணிங்க. பேர் பண்ண அப்புறமா அதே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏர்பட் அதிலே நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு சின்னதாக தான் வரும். நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ ஒன்று தொலைஞ்சிருச்சுன்னா இன்னொரு வேலை செய்யுமா கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று தொலைஞ்சிட்டா கூட இன்னொன்று கூட வேலை செய்யும். ஆனால் பத்திரமா வச்சுங்க, சின்னதாக இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு போல்ட்டு மாதிரி சொல்லலாம். 2 காதில் அழகாக காதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய முதல் விஷயம்னா ப்ரோ இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி ப்ரோ இருக்குதுன்னு கேட்குறீங்க. நான் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்க முடியாது. ஓகே, அதனால் நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் இதில் உள்ள மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவுட்புட் நீங்களே கேட்டு பாருங்கள். இது
ஒரு ரக்கட் ஸ்மார்ட் வாட்ச் சொல்லலாம். அதனால் நீங்கள் தண்ணியில் யூஸ் பண்ணால் வாட்டர் ப்ரூஃப். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய தடவை கீழே போட்டு மண்ணிலலாம் போட்டு பார்த்துருந்தேன். வாட்சுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதனால் தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த வாட்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டிக்கு வந்து ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஃபைனலாக நம்ம அன்பாக்சிங் எல்லாம் முடிச்சிச்சு. சரி வாங்க இதோட ப்ரைஸ் என்ன, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை பற்றி பேசலாம். ஓகே கைஸ், நான் என்ன பார்த்தீங்கன்னா லிம்போவோட LT04 நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு வேரபிள் வாட்ச்னு சொல்லலாம். ஹைலைட்டடான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம ஒரு ஹெட்செட் தனியாக வாங்கிப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேரபிள் வாட்ச் வந்து ஸ்மார்ட் வாட்ச் தனியாக வாங்கிப்போம். ஆனால் இது ரெண்டுமே வந்து மல்டிப்புளாக இதில் இருக்கிறது வந்து ஒரு ஹைலைட்டடான விஷயம் சொல்லுவேன். சார்ஜ் பேக்கப் எப்படி இருக்குது விஸ்டம் ப்ரோ? ஒரு வாரம் நிற்குதுங்க. அதில் குறைய சொல்ல முடியாது. தாராளமாக ஒரு வாரம் நிற்கிது. நல்ல ஒரு ரக்கடான வாட்ச் தான். அதனால் எவ்வளோக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே இருக்கிறதால தாராளமாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். எப்படி பார்த்தா எக்கோ ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கும் நல்லா ஒரு லேடிஸ் கையில் மாட்டும் போது நல்லா இருக்குது சின்னதாக. ஒரு மேல் கையில் மாட்டும் போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபிட்னஸ் அது மாதிரி போகிற இடத்துக்குலாம் வந்து பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குது. ரொம்ப நான் டெப்த்தாக நான் ரிவ்யூக்குள்ளே போகல, ஏன்னா வீடியோ சைஸ் பெருசாக ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். அதனால் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2367 ரூபா வரும். இதோட அஃபிஷியலாக நீங்கள் லிம்போவோட அவங்க அஃபிஷியல் ரீசேலர் தான் வாங்கணும். பெஸ்ட் பை லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அலி எக்ஸ்பிரஸில் வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 12 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே வரும். இதுக்கு கஸ்டம் டியூட்டி இல்லை. தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கிங்க. இதோட ப்ரோஸ் இதை பற்றி பேசணும். கான்ஸ் மட்டும் நான் ஒன்று சொல்லிடுறேன். இதில் ஒரே ஒரு கான்ஸ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை மாட்டும் போது பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் மாட்டணும். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே கீழே வந்து மேலே ஹோல்லுன்னு மாட்டி அதுக்கப்புறமா தான் இந்த பட்டனை வந்து இது இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் ரிவ்யூ பண்ணும்போது எப்படா மாட்டணும்னு முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இந்த பேண்ட் வந்து இப்படி மாட்ட வேண்டியதாக இருக்கும். அதுதான் எனக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு தவிர வேறு எதுவுமே எனக்கு வித்தியாசமாக தெரியல. இல்லை டே டைமில் நைட் டைமில் ஆவரேஜான சன்லைட் இருந்தாலும் வெளிச்சம் தெரியாத அளவுக்கு தான் இந்த ப்ராடக்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள கருத்து ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இன்னொரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ண மாதிரி இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துட்டீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்லாம் ஃபாலோ பண்ணுனா கீழே கொடுத்துருக்கேன். விஸ்டம் டெக்னிக்கலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப். அப்புறமா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்கும் கீழே கொடுத்துருங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்க. வாணி சைன் ஆஃப் முகமது. பாய்.